போக்குவரத்து நவீன யுக மக்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. எனினும் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் போக்குவரத்து என்பது முற்றிலும் சீராக காணப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியே. திருகோணமலை சம்பூர் கிராமத்திற்கான போக்குவரத்து தேவைகள் உரிய முறையில் காணப்படவில்லை என கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வீதி சீரின்மை காரணமாக போக்குவரத்து மேற்கொள்வதில் பாரிய சிக்கலை எதிர்நோக்குவதாக சம்பூர் மக்கள் குறிப்பிடுகின்றனர். மூதூர் சம்பூர் கிராமத்திற்கு மீள்குடியேற்றப்பட்ட தமக்கு இட்டை வரை எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மேலும் பல கிராமங்களை இணைக்கும் வீதி முறையாக செப்பனிடப்படாமையால் மழை காலங்களில் வீதியை பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஊடாக கட்டபரிச்சான், கரக்கடச்சேனை, சம்பூர், கூனித்தீவு, சூடக்குடா பகுதிக்கு போற இந்த மெயின் ரோட் 2003 ஆண்டிலிருந்து இந்த ரோட்டு இதே மாதிரி தான் கிடக்குது. இந்த ரோட் இன்னும் திருத்தப்படவில்லை. வாகனங்கள் போக்குவரத்துகள் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கான பாதைகள் மிச்சம் மோசமாக இருக்கின்றது. ஒரு பஸ் தான் போட்டிருக்குது. அந்த பஸ்ஸில் போயிட்டு பிள்ளைகள் குறிய டைமுக்கு வந்து செய்ய இல்லாத நிலையில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சம்பூரிலிருந்து குண்டு வரைக்கும் பாதை எடுத்துக்கொண்டா குண்டும் குழியுமாக கல்லும் கழுத்துமாக மிகவும் பெரிய சிரமமாக உள்ள. காலையில் 9:30 ஒரு பஸ் வரும். அதில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கஷ்டம். அந்த ஒரு தரம் வர பஸ் மட்டும்தான் பிறகு திரும்ப வராது. அதெல்லாம் போக்குவரத்தெல்லாம் கடும் பிரச்சனையா இருக்கு. இதேவேளை சம்பூர் பகுதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தூர இடங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை சீர் செய்யுமாறும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.